அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். என் வாழ்க்கையின் அங்கம் நீயே. பகுதி 9. உங்களால பேச முடியுமா? அப்படின்னா முன்னாடி ஏன் நான் அவ்வளோ பேசியும் பேசல? என்றான் நிதின். அதற்கு அந்த பெரியவர், பேச அவசியமில்லாத இடத்துல பேசுறதும், பேச வேண்டிய இடத்துல பேசாம இருப்பதும் முட்டாள்தனம். இப்போ பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் பேசுறேன் என்றார் பெரியவர். ஆனா, நீங்க எப்படி இவ்ளோ சகஜமா தமிழ் பேசுறீங்க? என்று குறுக்கிட்டாள் நித்யா. புன்னகைத்த பெரியவர், கல் தோன்றி மண் தோன்றாத காலத்து முன் தோன்றிய மூத்த கொடி தமிழர்கள்னு சொல்றோம். தமிழே தோன்றாமல் தமிழர்கள் எப்படி தோன்றியிருப்பாங்க? அதனால நான் தமிழ் பேசுறதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்ல என்றார். நித்யா கண்கள் விரிய ஆச்சரியப்பட்டாள். இந்துக்கள்ல ஐயர் வந்து சமஸ்கிருத பாஷையில வேத மந்திரம் ஓத கல்யாணம் செய்வாங்களே என்று பெரியவரை வாதத்திற்கு இழுத்தார் சுமதி. மீண்டும் புன்னகைத்த பெரியவர், உங்களுக்கு சமஸ்கிருத பாஷை தெரியுமா என்றார். தெரியாது என்று வெடித்தார் சுமதி. தெரியாத பாஷையில மந்திரங்களை சொல்றத மனதால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மந்திரங்கள் மனசை செம்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுறது. செம்மையான மனசுக்கு மந்திரம் தேவையில்லை. எதையும் புரிதலோடு உச்சரிக்கும் போதே அது சித்தரிக்கிறது என்பது சித்தர் வாக்கு. ஆக வேத மந்திரங்களை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, மணமக்கிட்ட நான் கேட்ட கேள்வியும் செய்ய சொன்ன சத்தியமும் வேத மந்திரங்களோட தமிழாக்கம் என்பதை புரிஞ்சுப்பீங்க என்று தெளிவுபடுத்தினார் பெரியவர். அது சரிதான். ஆனா இந்துக்கள்ல தாலி கட்டிக்கிறதும் கிறிஸ்டின்ஸ்ல மோதிரம் மாத்திக்கிறதும் வழக்கம். இங்க அப்படி ஏதும் நடக்கலையே. அதுக்கு என்ன காரணம் என்றார் தங்கதுரை. அருமையான கேள்விதான். அதுக்கு காரணம், தாலி கயிறு என்பதால அறுத்து போகும். தங்கத்துல போட்டாலுமே நிலைக்க வாய்ப்பில்ல. மோதிரமும் கழண்டு விழுந்துடலாம் என்பதுதான் என்றவர். மேலும், உடல்ல போடுற பொருள் நிலைப்பதில்ல, நிரந்தரம் இல்ல. கணவன் மேல் கோபம் வந்தா தாலியை கழட்டி எறிகிறா இந்து பெண். அங்கேயே அந்த 3 முடிச்சுக்களோட அர்த்தமும் அழிஞ்சிடுது. அதுபோல மோதிரத்தையும் கழட்டி விட்டு பந்தத்தை முடிக்கிறாங்க. இப்படி நல்லா கவனிச்சு பார்த்தா மனசுங்கிறது மனுஷனால கழட்டி வைக்க முடியாத ஒன்று. மனசை மறைச்சி ஏமாத்துனா மனசே தண்டிக்குது. அதனால தான் இந்த கல்யாணம் மனசாட்சிப்படி நடந்தப்பட்டுச்சு என்று மணமக்களை நோக்கி சொன்னார் பெரியவர். அவரின் வார்த்தைகள் உண்மையானவை என்பதால் எல்லாரும் அமைதியாக இருந்தனர். சிங்கமும் புலியும் எழுந்து வந்து மணமக்கள் முன்னால் நின்றன. மணமக்களே, நாட்டை நிர்வகிக்க ஒரு ஆழ்மை மிகுந்த அரசனும் அறிவு மிகுந்த அமைச்சரும் தேவை. அரசனும் அமைச்சரும் ஒன்றா செயல்படணும். அரசன் தலைகணத்தால் அமைச்சரோட அறிவுரைகளை கேட்காம நடந்தா நாட்டுக்கு கேடு. அதே போல் அமைச்சர் அரசனுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சா அதுவும் நாட்டுக்கு கேடு. அதுபோல தான் ஒரு குடும்ப நிர்வாகமும். அதில் யார் அரசன் யார் அமைச்சர்னு நீங்களே முடிவு செய்யுங்க. அரசன் சிங்கம் மீதும் அமைச்சர் புலி மீதும் உட்காரணும் என்று பெரியவர் வழிகாட்டினார். நித்யாவும் நித்தினும் ஒருவருக்கொருவர் நோக்கி புன்னகைத்தனர். அடுத்த சில நொடிகளில் நித்யா புலியின் மீது அமர, நிதின் சிங்கத்தின் மீது அமர்ந்தான். நல்ல தேர்வு என்று பாராட்டினார் பெரியவர். வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்ததில் அனைவருக்கும் பசி வயிற்றை கிள்ளியது. ஆதலால் பந்தியில் அமர குரங்குகள் பழங்களை பரிமாறின. புசித்து பசியாறிய பின் புதுமண தம்பதியரையும் அவர்கள் பெற்றோரையும் வழியனுப்பி வைத்தனர் குரங்குகள். தங்கதுரை நித்தினிடம் புதியதாக சகல வசதிகளோடு தன் மகளுக்காக கட்டிய புது வீட்டின் சாவியை கொடுக்க, நிதின் நித்யாவை பார்த்தான். நித்யா வாங்கிக்குமாறு சொல்ல நிதின் வாங்கி கொண்டான். சுமதி அம்மாவிற்கு ஒரே வருத்தமாயிற்று. அவர்களின் மனதில், ஒரே ஒரு மகன்னு பாராட்டி சீராட்டி வளர்த்தேன். ஆனா அவனோ இப்போ பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். இப்பவே அவளோட பேச்சை கேட்குறவன் இனி நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளையா வரமாட்டான் என்று எண்ணினாள். அவள் மனதில் சிறு வெறுப்பு நித்யாவின் பக்கம் திரும்ப, அடுத்து அவள் மனதில் என்ன நினைத்தாள் என்பதை அடுத்த பகுதியில் அறிவோம். தொடரும். இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.